தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். வீரவில இராணுவ முகாமில் இன்று மாலை வெடிப்புச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெடிப்பில் காயமடைந்த 2 இராணுவ வீரர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ராணுவ படையின் 14ஆம் இலக்கு கஜபா படையணிக்கு சொந்தமான தோட்டாக்களை களஞ்சியப்படுத்தும் களஞ்சிய சாலையில் இன்று மாலை 3:45 அளவில் இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் நிகால் ஹப்பாராச்சி கூறினார். இதேவேளை நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு குழு ஒன்றை ஈடுபடுத்தியுள்ளதாக விமானப்படையின் ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் ஆண்ட்ரூ விஜயசூரிய தெரிவித்தார். சம்பவத்தில் காயமடைந்த 2 இராணுவ வீரர்கள் திஸ்ஸ மகாராம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் சிறு காயங்களுக்குள்ளாகியிருப்பதாக திஸ்ஸ மகாராம வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் MNH கிருஷாந்த் குறிப்பிட்டார். முதல் செய்தி ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். காலம் சென்ற முன்னாள் பிரதமர்களான SWRD பண்டாரநாயக்க, சிறிமாவோ பண்டாரநாயக்க மற்றும் அனுர பண்டாரநாயக்கவினது ஞாபகார்த்த நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. ஹொரகொல்லோவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் DM ஜெயரத்ன உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்கவின் 52வது நினைவு தின நிகழ்வுகளும் சிறிமாவோ பண்டாரநாயக்கவின் 11வது நினைவு தின நிகழ்வுகளும் இன்று இடம்பெற்றன. அத்துடன் அனுர பண்டாரநாயக்கவின் 4வது ஆண்டு ஞாபகார்த்த நிகழ்வுகளும் இன்று நடைபெற்றன. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உள்ளிட்ட பண்டாரநாயக்க குடும்பத்தின் உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். நிகழ்வுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பண்டாரநாயக்கவின் பெயரை அகற்ற பாரிய திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. கட்சி தலைமையகத்தில் சந்திரிகாவின் நிழல் படத்தை அகற்றியுள்ளனர். 62 வருட காலம் எனது தந்தையும் தாயும் நானும் தொடர்ந்து கட்சியின் தலைமை பொறுப்பை வகித்துள்ளோம். அது ஒரு கின்னஸ் சாதனை. நான் தற்போது வீதிக்கு இறங்கினால் மக்கள் எனது 2 கைகளையும் பிடித்துக் கொள்கின்றனர். மீண்டும் வருவீர்களா என கேட்கின்றனர். இன்னும் பலவற்றை கூறுகின்றனர். மக்களின் மனதிலிருந்து எனது நினைவுகளை அழிக்க சிலர் முயற்சிக்கின்றனர். அது குறித்து மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அவர்களின் செயற்பாட்டை நான் ஒரு சதத்திற்கேனும் கருத்தில் கொள்வதில்லை. கட்சியின் மாநாட்டின் போது கேவலமான முறையில் தலைவர் பதவியிலிருந்து என்னை அகற்றினர். பண்டாரநாயக்கவின் 50வது ஞாபகார்த்த நிகழ்வில் கட்சியின் பிரதம செயலாளர் இருக்கவில்லை. 17 வருடங்களாக தொடர்ந்தும் கட்சி தோல்வியை எதிர்நோக்கிய போது நான் முடியாது என்று கூறிய போதிலும் என்னை பலவந்தமாக நிறுத்தினர். அதன் பின்னர் நான் பல்வேறு தியாகங்களை செய்து, குறிப்பாக எனது ஒரு கண்ணையும் இழந்து கட்சிக்காக செயற்பட்டு எனது வியர்வையினாலேயே அவர்கள் ஆட்சிக்கு வந்தனர். என்னுடன் அமைச்சர்கள் தொடர்பு கொள்ள முடியாத விதத்தில் தடைகளை விதித்துள்ளனர். எனவே அமைச்சர்கள் என்னுடன் பேசுவதற்கு அஞ்சுகின்றனர். சிலவேளை அவர்களுக்கு தெரியாமல் என்னுடன் பேசுகின்றனர். மேடம் என்று ரகசியமாக கதைத்துவிட்டு ஓடுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் தெரிவித்ததாக கூறப்படும் கருத்து தொடர்பாகவும் முன்னாள் ஜனாதிபதி இங்கு விளக்கமளித்தார். நானும் கிளி மகாராஜாவை சற்று அறிந்துள்ளேன். அவர் சந்திரிகா பண்டாரநாயக்க ஆட்சிக்கு வந்த போது அவரோடு நெருங்கி செயற்பட முயற்சி செய்தார். உண்மையில் எனக்கு தெரியும், சந்திரிகா பண்டாரநாயக்கவின் நாட்குறிப்பில் உள்ள சந்திப்புகள் தொடர்பான குறிப்புகளை கூட எப்படியாவது அறிந்து கொள்ள அவர் நடவடிக்கை எடுத்தார். கிளி மகாராஜா அவர்களுக்கு எனது டயரியில் தலையிட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. எனினும் அவ்வாறு ஒருவர் தலையிட வந்தால் அதற்கு நான் இடமளிக்கவும் மாட்டேன். நான் ஆட்சியில் இருக்கும் போது அரசாங்கத்தையும் தனியார் வர்த்தகத்தையும் 2 பிரிவுகளாகவே கருதினேன். எனது நாட்குறிப்பை அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளை திட்டமிட்டனர். அதாவது தனியார் பிரிவுடன் எவ்வித தொடர்பு மற்ற அதிகாரிகளை அதனை செய்தனர். எனினும் எனது அரசாங்கத்தின் போது நான் நன்கு அறிந்த 2 வர்த்தகர்கள், அதாவது ஒப்பந்த அடிப்படையில் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பவர்கள் எனது பெயரை பயன்படுத்தி தரகு பெற ஆரம்பித்தனர். அதன் பின்னர் அலரி மாளிகையின் பக்கம் காலடி எடுத்து வைக்க வேண்டாம் என கூறினேன். அவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என எனது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கூறியிருந்தேன். 2 பேர் மாத்திரமே, வேறு எவரும் அவ்வாறு இருக்கவில்லை. எனினும் அவர்கள் எனது
அலுவலகத்திலும் இருக்கவில்லை. அவர்கள் கிளி மகாராஜாவுடன் தொடர்பு பட்டவர்கள் அல்ல. எனவே அது முற்றிலும் பொய்யான கருத்தாகும். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட சிலர் இன்று பிற்பகல் காலி முகத்திடலில் உள்ள SWRD பண்டாரநாயக்கவின் உருவச்சிலைக்கு அருகில் ஒன்று கூடினர். பண்டாரநாயக்கவின் உருவச்சிலைக்கு அருகில் ஒன்று கூடிய கட்சியின் பிரதிநிதிகள் குறித்த வளாகத்தை கண்காணித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். ආණ්ඩුව මේ වෙනකොට මේ බණ්ඩාරනායක පිළිරුව ඉදි කරලා තිබෙන பண்டாரநாயக்கவின் உருவச்சிலை அமைந்துள்ள இந்த பிரதேசத்தை அரசாங்கம் தற்போது ஷாங்க்ரிலா என்ற நிறுவனத்திற்கு விற்றுள்ளது. இதற்கு அருகில் உள்ள ராணுவத்திற்கு சொந்தமான காணியை விற்பதற்கும் ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இன்று இந்த சிலை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகரை மறப்பது என்றால் மக்களை மறப்பது அவ்வளவு பெரிய விடயமில்லை என்பதை கூற வேண்டும். ජනතාව අමතක කරන එක ඒ තරම් ලොකු දෙයක් නෙවෙයි කියලා අපි ප්‍රකාශ කරන්න කැමතියි. ஐக்கிய தேசிய கட்சியை போன்று இந்த நாட்டின் 3வது சக்தியான மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவிதி குறித்தும் தாம் மிகுந்த கவலை அடைவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். එක්සත් ජාතික පක්ෂය සහ ජනතා විමුක්ති පෙරමුණ ஐக்கிய தேசிய கட்சியினதும் மக்கள் விடுதலை முன்னணியினதும் கட்சிகளின் தற்போதைய தலைவர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் சோமவங்ச அமரசிங் ஆகியோரினால் அந்த கட்சிகள் பின்னடைவை எதிர்நோக்கியுள்ளன. තියෙනවා තල වපරපු අයට තල මුං වපරපු අයට මුං කියලා හිතන්. கொழும்பு நகரசபைக்கேற்ற சிறந்த தலைமைத்துவத்தை தமது கட்சி தெரிவு செய்துள்ளதாக மைத்ரிபால சிறிசேன இதன்போது தெரிவித்தார். ඒ මහනගර සභාව මෙහෙවිය හැකි හොඳ නායකත්වයක් අපි தோராගෙන තිබෙනවා. மாநகர சபை ஒன்றிற்கு தேவையான சிறந்த தலைமைத்துவம் ஒன்றை நாம் தெரிவு செய்துள்ளோம். நகர மக்களின் வாழ்க்கை முறை தொடர்பில் சிறந்த அனுபவமுடைய மிகவும் திறமையான ஒருவரையே நாம் மேயர் வேட்பாளராக தெரிவு செய்துள்ளோம். கொழும்பு மாநகர சபை என்பது இந்த நாட்டின் தலைநகராகும். உலகில் ஏனைய அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் தலைநகரம் போல் இதனை அபிவிருத்தி செய்வதற்கு நம்மால் மட்டுமே முடியும். ආකාරයෙන් සංවර්ධනය කිරීම සඳහා ඒ කාර්යය කළ හැක්කේ අපිටයි. පොදු පහසුකම් ප්‍රශ්න, වැසිකිලි ප්‍රශ්න, பொது வசதி பிரச்சனைகள், மலசிலக்கூட பிரச்சனைகள், வடிகான் பிரச்சனைகள், வீதி விளக்குகள் மற்றும் போதைப்பொருள் பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. உரிய வேலை இல்லை என சில இளைஞர்கள் கூறுகின்றனர். இந்த இளைஞர்கள் கல்வி கற்றால் மட்டும் போதாது, அவர்களுக்கு தொழிற்பயிற்சிகளும் வழங்கப்பட வேண்டும். இது தொடர்பிலான திட்டம் ஒன்றை முன்வைக்க வேண்டிய தேவையுள்ளது. ஆனாலும் இந்த திட்டத்தை தனியே நகர சபையினால் மட்டும் முன்னெடுக்க முடியாது. அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு மத்திய அரசாங்கம் ஒன்று அவசியமானதாகும். கல்வி பிரச்சனை தொடர்பில் பெருமளவிலான பெண்கள் என்னிடம் வந்து கூறுகின்றனர். கல்வி பிரச்சனையானது நகர சபை குறித்தான பிரச்சனை அல்ல. ஆனால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நகர சபை அரசாங்கத்திற்கு ஒரு பலமாக செயற்பட வேண்டும். අධ්‍යාපන ප්‍රශ්නේ නගර සභාවට අයිති විෂයක් නෙමෙයි. හැබැයි මහාණ්ඩුවට පාලමක් වෙන්න ඕන නගර සභාව මේ ප්‍රශ්න විසඳන්න. ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். හීනෙන් නැකිට්ට වගේ කොළඹ නගරය විපක්ෂ නායකතුමාට මතක් කළා. கனவிலிருந்து வெளித்தெழுந்ததை போன்று கொழும்பு நகரின் எதிர்க்கட்சி தலைவரும் செயற்படுகின்றார். கொழும்பு நகரை அபிவிருத்தி செய்வதற்காக பாரிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். பாரிய திட்டங்களை உருவாக்க முடியும். அந்த பாரிய திட்டங்களை யாரை வைத்து நடைமுறைப்படுத்துவார்களாம்? இது தொடர்பில் மத்திய அரசாங்கம் கருத்து தெரிவிக்க வேண்டும். அதற்கு முன்னர் அவருக்கு தீர்ப்பதற்கு 2 பிரச்சனைகள் இருக்கின்றன. கடந்த காலத்தில் சிறிகொத்தவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. கொழும்பு நகரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு முன்னர் உரிய முறையில் சிறிகொத்தவின் மின் கட்டணத்தை செலுத்துங்கள். அதனை செலுத்த முடியாத சிறிகொத்தவிற்குள் சம்பளம் வழங்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி இன்று மாறியுள்ளது. வெளிப்படையாக இருக்குமாறு மறுபுறத்தில் கூறுகின்றனர். முதலில் கட்சியினுள் கொள்கையொன்றை உருவாக்குமாறு நாம் கூறுகிறோம். கொழும்பில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இருக்குமாயின் சிங்கள, தமிழ், முஸ்லிம் சமூகங்களில் சிறந்த வேட்பாளர்கள் கொழும்பில் உள்ளனர். அனைவரும் மதிக்கின்ற இம்தியாஸ் பாக்கிர் மாக்கர் போன்றோரை முன்னிறுத்துவதற்கு சஜித் பிரேமதாச பாரிய பங்காற்றினார். அவ்வாறான நடவடிக்கைகள் எதனையும் செய்வதற்கான எண்ணம் அவருக்கு இருக்கவில்லை. அத்தகையோரை நிறுத்துங்கள். ஆட்சியை கைப்பற்றக்கூடியவர்களை முன்னிறுத்துங்கள். එහෙම කිසි දෙයක් උවමනාවක් තිබුණේ නැහැ. එවැනි චරිත දාන්න. අවශ්‍යතාවය තිබුණේ Tamanට පාලනය කරන්න පුළුවන් චරිත මෙතෙන්ට ගේන්න. ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று காலை தெவடகஹ ஜும்மா பள்ளிவாசலுக்கு சென்றிருந்தார். எதிர்க்கட்சித் தலைவருடன் கொழும்பு மாநகர சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இடம்பெயர்ந்த மக்கள் இழந்த சொத்துக்களுக்கு அரசாங்கம் நட்டஈட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணி வலியுறுத்துகிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற தமிழர் விடுதலை கூட்டணியின் தேசிய மாநாட்டில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
தமிழர் விடுதலை கூட்டணியின் தேசிய மாநாடு யாழ்ப்பாணம் நல்லூரில் நேற்று நடைபெற்றது. தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரியின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் அரசியல் பிரமுகர்கள் பலர் பங்கேற்றிருந்தனர். வடக்கு கிழக்கு பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முகாம்களையும் இராணுவத்தினரையும் அரசாங்கம் அகற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. வடக்கு கிழக்கு பகுதிகளில் பலர் காணி உறுதிப்பத்திரங்களை இழந்துள்ள நிலையிலும் பலர் வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் நிலையிலும் காணிகளை பதிவு செய்யுமாறு கோருவது முறையற்ற செயல் என தமிழர் விடுதலை கூட்டணி சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே காணிகளை பதிவு செய்யும் நடவடிக்கையினை மக்கள் இடம்பெயர்வுக்கு உள்ளாகாத மாவட்டங்களில் மாத்திரம் அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என நேற்றைய மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மக்களுக்கு சொந்தமான தங்கத்தினை மீண்டும் மக்களிடம் கையளிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் எவ்வாறு சுதந்திரமாக தொழிலில் ஈடுபட்டார்களோ அவ்வாறே அவர்கள் ஈடுபட வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் எனவும் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதேவேளை இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஒற்றையாட்சி முறையில் அமையுமாயின் சமாதானமோ நிரந்தர தீர்வோ ஏற்படாது எனவும், இந்திய முறையிலான ஆட்சிக்கு இலங்கையில் உள்ள அநேகமானோர் உடன்பாடானவர்கள் என்பது தமது நம்பிக்கை எனவும் தமிழர் விடுதலை கூட்டணி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த மாநாடு தொடர்பில் கருத்து தெரிவித்த வி ஆனந்த சங்கரி, இங்கே கூடியிருந்தவர்கள் பெரும்பகுதியினர் வெளியிடங்களில் வந்தவர்கள். திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, மன்னார் போன்ற இடங்களிலிருந்து, முல்லைத்தீவு, வவுனியா. அதற்கு ஒரு மிகவும் தென்பு ஏற்படுகின்றது என்றால் இது இந்த மாநாடு கூட்டப்பட்டதே ஒற்றுமை பற்றி வலியுறுத்தார். அந்த ஒற்றுமை விரைவில் எல்லா கட்சியிலும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். அதற்கு இந்த மாநாடு வழிவகுத்திருக்கிறது. கிழக்கில் வீதி அபிவிருத்தி பணிகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் சாய்ந்தமரு பிரதேசத்தின் கல்யாண வீதி கொங்கிரீட்டிடப்பட்டு புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அமைச்சர் இல்லம் அத்தாவுல்லா வீதி புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்தார். இதற்கென 38 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. மாகாண அமைச்சர் எம் சுதுபாலிவி உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். உலக விலங்கு விசநோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்று இன்று மன்னாரில் நடைபெற்றது. மன்னார் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இவ்விழிப்புணர்வு ஊர்வலத்தில் ஆசிரியர்கள், மாணவர்கள், சுகாதாரத்துறை உத்தியோகத்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாணதுர ஹேனமுல்ல ஜீலான் நவோதய கல்லூரியின் வருடாந்த கலை விழா நிகழ்வுகள் நேற்று முன்தினமும் நடைபெற்றன. கல்லூரி அதிபர் ARM ஜிப்ரி தலைமையில் உம்முல் மலிஹா ஞாபகார்த்த மண்டபத்தில் இந்நிகழ்வுகள் நடைபெற்றன. மினுவாங்குட முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் அகமது யாசின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்லூரி மாணவ மாணவியர்களின் பல்வேறுபட்ட கலை நிகழ்ச்சிகள் இதன் போது மேடையேற்றப்பட்டன. கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பெற்றோர்களும் இதில் இணைந்திருந்தனர். தேசிய விடுவிப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் தேசிய மட்டத்தில் ஏற்பாடு செய்யப்படும் குடியிருப்புகளும் தேச சுவாத்திய மாற்றங்களும் என துணிப்பொருளான உலக குடியிருப்பு வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் யாழ் மாவட்ட வீடமைப்பு அதிகார சபை வளாகத்தில் இடம்பெற்றன. யாழ் மாவட்ட முகாமையாளர் நோயல் ஜெயச்சந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். நோவூட் மாநகருக்கு அருகாமையில் வெஞ்சர் தொழிற்சாலை பிரிவில் ஸ்ரீ காளியம்மன் ஆலய பாலஸ்தாபன கும்பாபிஷேகமும் அடிக்கல் நாட்டு வைபவமும் நேற்று இடம்பெற்றது. பூஜை கிரியைகள் ஈழ வித்யா இளைஞ்சுடர் சிவஸ்ரீ முருகானந்த சர்மா, சிவஸ்ரீ ஆறுமுகம் குருக்கள், சிவஸ்ரீ சத்யசர்மா ஆகியோர் நடத்தி வைத்தனர். தேசிய ஜனநாயக சங்கத்தின் தலைவர் வி மருதவீரன் கோவில் நிர்மாண பணிகளுக்கான காசோலையினை வழங்கி வைத்தார். மத்திய மாகாண சபை உறுப்பினர் சிம்பொன்னையா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பாக UNDP பிரதிநிதிகளுக்கும் பிரதி அமைச்சரும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று காத்தான்குடியில் நடைபெற்றது. UNDP இலங்கைக்கான பணிப்பாளர் டக்ளஸ் கே தலைமையிலான தூதுக்குழு பிரதி அமைச்சரை சந்தித்தது. கிழக்கு மாகாணத்தில் விரைவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள் தொடர்பாக இதன்போது அவர்கள் விரிவாக கேட்டறிந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் ஜெயினுல் ஆப்தீன் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக மாநகர சபைக்கு போட்டியிட்ட MRM ஃபௌசான் ஆகியோர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்து கொண்டனர். குருநாகல் மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர் அப்துல் சத்தாரை ஆதரித்து தெலியாக்கொன்னையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது இவர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்து கொண்டனர். புத்தளம் உடப்பு ஆண்டிமுறை தமிழ் மகா வித்தியாலயத்தின் நூல் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. வடமேல் மாகாண சபை உறுப்பினர் NT தாகிர் நிதி ஒதுக்கீட்டில் இந்நூல் நிலையம் நிர்மாணிக்கப்பட உள்ளது. இதற்கென 2.5 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். மாகாண சபை உறுப்பினர் NT தாகிர் பிரதிநிதியாக கலந்து கொண்டு அடிக்கல்லை நாட்டி வைத்தார். சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட ஒரு தொகை மரங்களுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். பக்கமுற பகுதியிலிருந்து பொலனர்வையினை நோக்கி லொரியொன்றில் இந்த சட்டவிரோத மரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. பெறுமதி வாய்ந்த இந்த மரங்களை பொலனர்வை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதன் பெறுமதி இன்னும் மதிப்பிட